பவானி, அமராவதி, நொய்யல் இதெல்லாம் மாசு பாதுகாப்பது, புத்துயிர் பயிர் செய்தல், நீராதாரங்களை மேம்படுத்துவது இது நோக்கம். அதுதான் கலந்தாய்வாழி காவேரி. ஆக முதல் கட்டமாக காவேரி ஆறு மேட்டூர்லேருந்து திருச்சிராப்பள்ளி வரல மற்றும் அதன் 5 கிளைகள். இரண்டாவது கட்டம் காவேரி டு திருச்சி கடல் முகத்வாரம் வரை. மூணாவது ஒரு கட்டம். இந்த கட்டத்துக்கு மொத்தம் 934 கோடி தேவை. மத்திய அரசின் பங்கு 560 கோடி, மாநில பங்கு 370 கோடி நிதி மத்திய சர்க்கார்லேருந்து வரல. அவங்க இருந்தால் அதை செய்ய கடமைப்பட்டிருக்கோம். அதே மாதிரி ஒன்று சொன்னார் நம்முடைய மாண்புமிகு இதற்கு துணைத் தலைவர் அவர்கள், நாங்கள் சரபங்கா கொண்டு வந்தோம், அத்திக்கடவு அவனாசி கொண்டு வந்தோம். நாங்கள் இல்லைன்னு சொல்லியே, நீங்கள் கொண்டு வந்த திட்டமாச்சே அதை கிடப்பில் போடுன்னு எங்கள் தலைவர் சொல்லியே, அதுக்கு மேலே பணம் கொடுத்து அதை முடிச்சு வச்சு சரபங்கா திட்டத்துக்கு நீங்கள் என்ன பண்ணீங்க? உங்கள் ஆட்சியில் பெரிய முயற்சி எடுத்து மாண்புமிகு எதிர்கட்சி தலைவருக்கே தெரியும், ஒரே ஒரு காட்டியாம்பட்டி ஊர், அந்த ஊர் குளத்துக்கு மட்டும்தான் ஒரு குளத்தை கொடுத்தீங்க. அப்புறமா நாங்கள் ஒரு குளத்தை நீங்கள் கொடுத்தது. ஆனால் இன்னைக்கு நாங்கள் வந்ததுக்கப்புறம் எல்லா குளத்துக்கும் கொடுத்துருக்கோம், அந்த திட்டத்தை நிறைவேற்றியிருக்கோம். அதே மாதிரி இப்போ அத்திக்கடவனாசி நாங்கள் அதுக்கு நிறைவேற்றியிருக்கிறோம். அதுக்கு இன்றைக்கி எல்லாம் பண்ணி அது கூட கேட்டார் அவர், மீதி இருக்கிற குளங்களுக்கு நான் கொடுக்க முடியாது, அதுக்கு 6000 கோடி தேவைப்படுது. இப்போ அதெல்லாம் விட்டுதான் பார்க்கா. ஆனால் நீங்கள் அப்படி இல்லையே, நாங்கள் கொண்டு வந்த திட்டம்னு நினச்சி தாமிரபரணி கரிமேனியார் திட்டத்தை 89 கலைஞர் அடிக்கல் நாட்டினார். அதுக்கு பிறகு அப்படியே போட்டிங்க. 10 வருஷம் சும்மா போச்சு, நின்று போயிருக்கு. கடைசியிலேருந்து நொண்டி வந்து இப்போ தான் நாங்கள் போய் இருக்கிறத தட்டி எடுத்து இன்னைக்கு தான் அதை நிறுத்தி பண்ணியிருக்கோம். நீங்கள் மாற்றாந்தாய் பணவை, நாங்கள் மாற்றாந்தாய் பணம். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.